இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசாநாயக உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதியன்று 9வது அதிபர் தேர்தல் நடைபெற்றது. கடந்த சில ஆண்டுகளாக நீடித்த கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதைத் தொடர்ந்த மிகப்பெரிய போராட்டங்களுக்குப் பிறகு இலங்கை சந்தித்த முதல் தேர்தல் இது. இத்தேர்தலில் மொத்தம் 38 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் ஜேவிபி எனப்படும் மார்க்சிஸ்ட் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சித் தலைவர் அனுரா குமார திசநாயகே வெற்றி பெற்றார். இவர் அந்நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றார். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் மூலம் தனது தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தலைமையிலான ஆட்சியை அமைக்க விரும்புவதாக புதிய அதிபர் அனுரகுமார திசாநாயக தெரிவித்திருந்தார். அதன்படி அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான சிறப்பு அரசிதழ் அறிவிக்கையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக நேற்று கையொப்பமிட்டார். மேலும் நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாகவும், நாடாளுமன்ற முதல் கூட்டம் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.